ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட கம்பேக் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேவ்லேட் லாட் தான் கைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் பத்தலை, ஸோ ஸ்டேடியம் எடுத்துக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேவ்லேட் லாட் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளேட் கிங் பேஸ் கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து எல்லா பேப்லேட்ஸும் வந்து ரேட் சீப்பாக கிடைக்கும். ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் என்ன, நான் எப்படி வாங்கினேன், டோட்டலாக எவ்வளோ வந்து செலவாச்சு, ஸோ எத்தனை பேப்லேட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிளேட் கிங் பேஸ் கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ட்ரஸ்டபுளான சில்லர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது, பிளேட் கிங் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலி எல்லா பேப்லேட்ஸும் வந்து ரொம்ப சீப்பான ரேட்லேயே கிடைக்கும். அவங்க வந்து Gen 1, Gen 2, Gen 3 3 ஜென் பேப்லேட்ஸும், Gen 4 அதாவது பேப்லேட் எக்ஸு கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா ஜென் பேப்லேட்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. இது இல்லாமல் ஸ்டேடியம் லான்ச்சஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ் காம்போ எல்லாமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் வந்து அவர்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3K கிட்ட ஆச்சு. அதாவது 2950 ருபீஸ் ஆச்சு, டிஸ்கவுண்ட்லாம் போக. ஸோ ஒரு 15 பேப்லேட் கிட்ட நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நைஃப் எடுத்தாச்சு, அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். கட் பண்ணிடலாம். கத்தி கொஞ்சம் முக்கியாச்சு கைஸ், அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஸோ பார்க்க ரெடியாக இருங்க. ரெடி, 1 2 3. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முதல்ல எல்லாத்தையும் வெளியில் கொட்டிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்க பேப்லேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் இருக்கிறது மொத்தமே வந்து நான் வாங்கினது. ஸோ இந்த 3 பேப்லேடு, ஒரு லான்ச்சரு, இந்த லேயர், இது வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், இதை வந்து அப்புறமா பார்க்கலாம் பொறுமையாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைம் அப்பாக்லிப்ஸோட லேயர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரைம் அப்பாக்லிப்ஸோட லேயர் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி கையிலேருந்து தவறுது. ஸோ ப்ரைம் அப்பாக்லிப்ஸோட லேயர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் சீரீஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் இல்லை, ஆன்டகனிஸ்டோட பேப்லேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்ட்ராகோட வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு கரெக்டாக தெரியல என்னன்ட்டு, மீட்டியோ எல்ட்ராகோவா இல்லை எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த டைப் ஆஃப் எல்ட்ராகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, இருங்க ஃபஸ்ட் எல்லாத்தையும் உள்ள சொல்லலாம். ஸோ இது என்ன எல்ட்ராகோ அப்படின்னு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சதுதா அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எல்ட்ராகோன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சீரியஸாக தெரியல, பட் எல்ட்ராகோட ஒரு வேரியண்ட்டு மட்டும் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டெத் சைத்தர், இது என்ன பேப்லேட்னு தெரியுதுன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ டெத் சைத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ஜ் சீரீஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாலோ டெத் சைத்தர் ஒரிஜினல் காம்போ தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரிஜினல் காம்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு.
ஸோ இது அவர் கொடுத்த கிஃப்ட் இது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிவி பேப்லேட் கொடுத்துருக்காரு. அது என்ன பேப்லேட்னு வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட் பேலியட் கொடுத்துருக்காரு கைஸ். இது ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பேப்லேட் அப்படின்னு சொல்லலாம். டிபியில் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். டைனமைட் பேலியல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். இதுவும் அவர் கொடுத்த கிஃப்ட்டு தான் சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போ தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கெலாம் நமக்கு வந்து ரிவ்யூ வரும், கூடிய சீக்கிரம் வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஸ்ட்ரிங் லான்ச்சர் வந்து கொடுத்துருக்காரு நமக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர், ஒரு ஆரஞ்சு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு எல்ஆர் லான்ச்சர் கொடுத்துருக்காரு. எல்ஆர் டிபி லான்ச்சர், வெறும் எல்ஆர் கிடையாது, எல்ஆர் டிபி லான்ச்சர். ஸோ கொடுத்துருக்காரு. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, யூஸ்டெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்கிங் லான்ச்சர், ரைட் சைட் ஸ்பின் பண்ணி விட்டுற ஸ்பார்க்கிங் லான்ச்சர், ரைட் சைட் ஸ்பார்க்கிங் லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி கோல்டு கலரில் இருக்கும். அது வந்து டெக்கரட்டோமியில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் டோன் கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அவரோட சேனலோட வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து பாக்கெட் டோன் ஹியர் அப்படின்னு போடுங்க. பாக்கெட் டோன் ஹியர்னு போடாதீங்க, பாக்கெட் டோன் ஃபேன்சியர் அப்படின்னு போடுங்க. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு கலரில் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ரெட் கலரில் இருக்குது. கோல்டு கலர் வந்து ஒன்லி டெக்கரட்டோமியில் தான் அவைலபிள். பட் நம்மக்கிட்ட டெக்கரட்டோமி வாங்குற அளவுக்கு காசு இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு ரைட் சைட் ஸ்பார்க்கிங் லான்ச்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பேப்லேட்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் தான் வாங்கியிருக்கோம். ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் இது வந்து இந்த பேப்லேட் வந்து பார்த்திங்கன்னா டர்போ சீரீஸில் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் இது வந்து புதுசு. பட் இதனாலுமே வந்து யூஸ்டு பேப்லேட்ஸ். பட் நம்மளுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வேம் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது காட்டுறேன். ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வேம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பேப்லேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீனோ எக்ஸ்கேலிபர் வாங்கியிருக்கோம். அதாவது ஜீனோ எக்ஸ்கேலியஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாண்டர் சக்கடாராவோட ஃபஸ்ட்டு பேப்லேட். ஃபஸ்ட்டு இல்லை, செகண்டு. ஏன்னா அவருக்கும் மாங்காவில் வந்து ஒரு பேப்லேட் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட செகண்ட் பேப்லேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேப்லேட்டை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட 3வது பேப்லேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 3வது பேப்லேட்டான சேஜ் எக்ஸ்கேலிபர் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவரோட 3வது பேப்லேட். ஸோ வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ஸ் ஸ்ப்ரிகனும் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கிளியராக தெரியுமா என்னன்னு தெரில. லெஜெண்ட்ஸ் ஸ்ப்ரிகன் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பேப்லேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டர்போ சீரீஸ்லேயே ரொம்ப பிடிச்ச பேப்லேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டெட் ஹேடிஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து செம்ம பவர்ஃபுல்லு. இதை பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் டெட் ஹேடிஸ். ஸோ பாக்கெட் ஒன்றில் தான் நான் வந்து இதை பார்த்து வந்து ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஏன்னா அவரோட ஃபேன் தான் நான். அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, உண்மையாக சொல்லலாம். ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இந்த லாட்டும் வாங்கினேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேப்லேட் எக்ஸில் வாங்கியிருப்பார். நான் வந்து ஜென் 3ல் வாங்கியிருக்கேன். அவர் எல்லா கலெக்ஷனும் முடிச்சிட்டாரு. ஸோ நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். தொடக்க புள்ளி இப்போ தான் வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் இருக்குது நான் இனிமேட்டு வீடியோஸ் போடுறதும் போடாதுக்கும். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா கன்ஃபார்மாக ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்வின் நெமெசிஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ட்வின் நெமெசிஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்மேர் லூயினார் வாங்கியிருக்கோம். கிளியராக தெரியுதா தெரியல. பட் நைட்மேர் லூயினார் வாங்கியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட் வால்கரி வாங்கியிருக்கோம். உங்களுக்கு கவர்லேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். காட் வால்கரி வாங்கியிருக்கோம். ஸ்டிக்கரை பார்த்து தெரிஞ்சிடலாம். காட் வால்கரி இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ராக்னாராக் வாங்கியிருக்கோம். கிராஷ் ராக்னாராக், அதாவது
கிராஷ் ராக் டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ரென்டாரோ கியாமாவோட 4வது பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ராக்னராக். ஆமாம், கிராஷ் ராக்னராக் தான். ஸோ நம்மளோட ஃபைனல் பேப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லூயினார், அதாவது லாஸ்ட் லாங்கினஸ் அப்படின்னு சொல்லலாம். லூயி ஷிரசாகியோட ஃபஸ்ட்டு பேப்ளேட், அதாவது சீசன் 1ல் காமிச்ச பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீசன்லேயே இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் பேப்ளேட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் பேப்ளேட். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேப்ளேடு ஒரு லான்ச்சர் வாங்கியிருக்கோம். இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது 5மே வந்து நம்மளுக்கு கிடச்ச கிஃப்ட்டு. ஸோ டோட்டலாக 11 பேப்ளேட்ஸ், மொத்தம் 14 பேப்ளேட்ஸ், 2 லான்ச்சர், ஒரே ஒரு லேயர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட் செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபஸ்ட்டு சீசனை பேஸ் பண்ண பேப்ளேட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அதாவது காட் சீரீஸு, அதுக்கப்புறம் டர்போ சீரீஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீசன் அதை பேஸ் பண்ண பேப்ளேட்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். வேறு எதுவுமே வாங்கலை ஆக்சுவலி. ஸோ போக போக வந்து நம்ம வாங்குவோம் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதோட அன்பாக்சிங்லாம் வந்து இந்த பேப்ளேடில் நான் வாங்கியிருக்கிறதுலே உங்களுக்கு வந்து எந்த பேப்ளேட் பிடிக்கும், எந்த பேப்ளேடோட அன்பாக்சிங் இல்லை ரிவ்யூக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த பேப்ளேட் வந்து அதிகமான கமெண்ட்ஸில் வருதோ, இல்லை எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வருதோ அந்த கமெண்ட்டில் இருக்க பேப்ளேடே வந்து நம்ம ரிவ்யூவில் அன்பாக்ஸ் பண்ணி போட்டுருவோம். என்கிட்ட இருக்கிறதில் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட இல்லாததெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வாங்குறது. ஸோ என்கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு எது பிடிச்சது, எதை அன்பாக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிக்கும், ஸோ உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அதே மாதிரி ஏதாவது பேப்ளேட்ஸ் நம்ம வச்சுருக்கிறதுல வந்து ஏதாவது பேப்ளேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேட்டில் வீடியோஸ் வேணுமா, ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து நான் அதை வந்து வீடியோ எடுத்து போட முடியும். எனக்கு சட்டுன்னு ஐடியா வேறு வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது நான் வீடியோ வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், லாட் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கலாம். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேப்ளேட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆஜராகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரம் வந்து 100 அடிப்போமா அடிச்சிருப்போமா எனக்கு தெரியல, நான் கரண்ட்டாக போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அடிச்சிருந்தோன்னா ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அடிக்கலைன்னா சீக்கிரம் என்னை அடிக்க வச்சுருங்க. ரோட் டு 1K எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே. ஸோ அந்த கனவு வந்து நடக்கத்தான்னு பார்ப்போம். ஸோ எந்த பேப்ளேட் பற்றி உங்களுக்கு வந்து ரிவ்யூ இல்லை அன்பாக்ஸ் இல்லை கமெண்ட் ஏதாவது வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த பேப்ளேட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. பாய் கைஸ்.